அதானப்பா. உனக்கு தாண்டா அம்மா, நீ வேணா கூப்பிடு, என்னால கூப்பிட முடியாது. வெளியே வரீங்களே ஜி, வருவேன் நானு. உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். நம்ம இருக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு. அப்படி இருந்திருந்துதான் அவளுக்கு தலைக்கணக்கு ஏறி போச்சு. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா அமைதியா இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீ பொறுமையான ஆள்பா. மண்ணா கட்டி ச்சே, எப்படி இருந்த மனுஷங்க. இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு, அவன் மாற போறதே இல்ல. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. இப்ப மீனாவோட நகையை வைத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறான். ஐப்பட்ல விக்ரம் சூப்பரா நடிச்சானாமா. உன் நடிப்பு அதுக்கும் மேல. எங்க அம்மா பேர்லயே பழி சுமத்துறேன். இதுக்கப்புறமா அவகிட்ட நான் பேசணுமா? என்ன சார் காலைல விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தேவையா செஞ்சு விடுங்க சார். இந்த லெட்டர் கொஞ்சம் படிக்க சொல்லி. அவன் சொன்னாலும் இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? மண்டையில என்ன களிமண்ணா வச்சிருக்கா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. இந்த நேரத்துல கூட நான் கோவத்தை காட்டலன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல ஒரு நான் ஜடம் மாதிரி. கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க. அவரு மிலிட்டரிங்க. மிலிட்டரி எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. என்ன பண்ண சொல்ற? அவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்ட பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தா. அம்மா நீங்க அத்தையை திட்டுங்க. ஆனா என்ன நீ என்ன சமாதானப்படுத்த சொல்லிட்டு அத்தையை நீயே திட்டுங்கன்னு சொல்ற? எங்க மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. சரியா முன்ன பின்ன யோசிக்காம பட்டுன்னு செஞ்சிடறாங்க. எதா இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா, நீ கூப்பிட்டு பேசுப்பா. அறிவுல உனக்கு இல்ல, சுய அறிவுல உனக்கு இல்ல. அந்த அறிவுல யோசி. முட்டா பேமர வைக்காத. முட்டா பேல. சரி, முட்டா பேல. உங்க நகை எடுத்து மாத்திட்டு உங்க மேலேயே பழி போடுறா. இருந்தாலும் அவளுக்கு வக்கால இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மை என்னதுக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா.